எப்படி அடிச்சிட்டு இருக்கிற எப்படி குறைச்சிட்டு போறான் பாரு. டேய் எனக்கு கூடு சோறு எல்லாம் இருக்குதாடா? அதெல்லாம் விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏண்டா நேத்து கேட்க அடி அடிக்கிற அப்படியே குறைச்சிட்டு போறியாடா? இன்னைக்கு அடிச்சாருப்பா. எனக்கு என்ன நோவு தைடா? உள்ள துணி கட்டிக்கிறேன். அதுதான் பாயா. அச்சுங்கடா. டேய் ஏண்டா எனக்கு முதல்ல அரைக்கணும் நீ. என்னடா காலதாமதம்? நல்லதுக்கே காலம் இல்லை சாமி. ஏண்டா நல்லவங்களா உலகத்துல வாழவே முடியாது சாமி, வாழவே முடியாது. டேய் நீ மிகவும் நல்லவனாச்சடா. நான் ஒரு ஏமாளியா இருந்தா கூட அப்படியாங்க ஏமாத்துவா. உன்னையா ஏமாத்திட்டாங்களா? ஆமாங்க. என்னடா சொல்ற? ஐயா குடும்ப செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேங்க. ஏண்டா அது வார வட்டி. வார வட்டி? ஆமா. எவ்வளவு வட்டி? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாவா? கம்மி வட்டி தான். இவ்வளவு கம்மி வட்டியா வாங்க கூடாது அப்ப கூட. நான் என்ன பண்ண சாமி 2-3 மாசம் நேரம் இல்ல. என்னடா படுத்து அப்படிட்டு போய் வாங்கிட்டேன். குடும்பத்தை செலவுக்கு வேணுமே. ஆமா. ஆகினால வாங்கிட்டேன். குடும்பத்தை எப்படின்னா நடத்துறமே அப்படிட்டு போய் ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டேங்க. 10,000 கண்ணு பெட்டுட்டு. ஆமா வார வட்டி 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் அப்படிட்டா 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். வாரத்திற்கு 1000 ரூபாய். ஆமா அது பணம் கொடுக்கும்போதே சொல்லிட்டான். நீ அசல் எப்போனாலும் கொடு, வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்துரு. வாரம் ஒப்படைச்சிருங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் என்ன 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? ஏண்டா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு 10,000 ஆகுது. 10,000 ரூபாய் கொடுத்துட்டா கம்யூனிட்டி முன்னும் கேட்டுங்கறான் 10,000. டேய் யாரா அவன்? டேய் நீ கொடுத்தது வட்டி அசல் இல்லடா. என்ன அவன மாதிரியா நீ தெரியாது பேசிக்கிற? நான் ஏமாளி நினைச்சுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 ஆகுது. அவன்கிட்ட நான் வாங்குது எவ்வளோ? 10,000. சரியா போச்சு. டேய் நீ கொடுத்தது வட்டிடா. என்னங்க அசல் தான் குத்துன என்ன? சரி அசல் கொடுத்தாரட்டும். அப்ப வட்டி வாரம் குத்துன என்ன? ஏய் வாரம் கொடுத்தது வட்டிடா. என்னங்க ஐயா பாக்குதே? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 ஆகுது. வாங்கின துட்டு கொடுத்துட்டேன் ஏன் கேட்டுக்கிறான்? டேய் அப்ப வட்டிடா. அதான் வாரம் குத்துறியா? டேய் அப்ப அசல்றா. என்னப்பா என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சு வச்சு ஏமாத்தலாம் நினைச்சிட்டியா? என்னடா சொல்ற? நான் இதுக்கு மேல யாரும் ஏமாற மாட்டேங்க. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? ஏண்டா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு 10,000 ஆகுது. அவன்கிட்ட நான் வாங்கிட்டு எவ்வளோ? 10,000. சரியா போச்சு. அப்ப வட்டி வாரம் கொடுத்துட்டாயா? போராட்டமா போச்சு சாமியா. இந்த மாதிரி கன்ஃபியூஷனே வேணாம். நீ ஒரு 10,000 ரூபாய் கொடு என்கிட்ட. ஐயோ சாமி நான் வாரம் கொடுத்துறேன். நல்ல கூட வேறேனாப்பா அந்த பணமே கொடுக்குற வேலையே வேணாம். ஐயா நம்பிக்கை இல்லாத பிரியாவா வாழ்வாங்க. ஒண்ணும் நம்பி வாழவே சாமி. நீ ஒரு 10,000 ரூபாய் கொடு. ஏய் நான் வாரம் கொடுத்துறேன். சரியா? அவன் ஒன்லி கூவசம் பண்ண கொடுப்பான். இந்த இனிவெளியிலே நம் கொடுக்கும் மனம் படைத்த நமது கிராம சேர்ந்த அம்மையார் சந்திரம்மையாவுடைய ஆன்மா சாந்தியடைய இந்த மதிப்புக்குரிய கஸ்தூரி அவர்களும் இன்னும் சுந்தரி நிவேதா கஸ்தூரி சுந்தரி நிவேதா அந்த அன்புள்ளங்கள் இங்கே எங்களுடைய ரூபாய் அம்மையாருடைய ஆன்மா சாந்தியடைய ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை பாராட்டி இன்னும் கஸ்தூரி சுந்தரி நல்ல வெள்ளம் தாலுக்கா பணவெல்லம் போஸ்ட் நடுக்கடல் கிராமம். பேர் தெரியாத அண்ணார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்து பின்னால வந்து 200 ரூபாய் பிடிங்கி போய்விட்டார். எனக்கு கூட 500 ரூபாய் குத்து சில்லறை வாங்கி போடுறானா? எல்லாம் ஒரு விளம்பரம். ஏண்டா 100 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் வாங்கி போட்டாங்களா? என்ன 100 ரூபாய் கொடுத்துட்டு பின்னால வந்து 200 ரூபாய் கேக்குறேன். நீ அம்மா காலதாமதம் பண்றார். கட்டி கதை குட்டளிக்கின்றார். காமாட்சி கோயில் பல்லு வளர்க்கிறேன். பல்லு வளர்க்கிறேன். பல்லு வளர்க்கணும். பல்லு தேய்ச்சி விடாதே. அதனால வளர்க்கறது கிடையாது.
அருமையான நீனா காலையில் உணவு அருந்தும் பொழுது முதல்ல வந்து பல்லு தோணும். ஏங்க தூங்குறதுக்கு தாங்க பல் வளர்க்கணும். நம்ம என்ன தூங்குறோமா என்ன? அதெல்லாம் வளர்க்கவே கிடையாது. பள்ளி தூங்குறது கிடையாது, ராத்திரி தூங்குறது. நம்ம ஏன் பல் வளர்க்கணும்? நான் தெரியாத பேச்சு கிடக்குறேன். பார்த்தே கத்துங்க. பல் வளர்க்காதீங்களா? காலையில வளர்க்கணும், காலையில தூங்கிட்ட அப்புறம் வளர்க்கணும். இருந்தாலும் இந்த மணிபந்தன் அவர் நாட்டை சிறப்போடி கரத்திலே செங்கல் உடைத்து சிரசிலே மனிதர்களுக்கு சிறப்போடு நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி செய்து வரீங்க. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை சொல்ல முடியாது, கடைகளவை குறை என்பதை காண முடியாது. இருந்தாலும் நாட்டு மக்களிடத்தில் அகரவலம் செல்ல வேண்டும். அப்படியே நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிய வேண்டும். அவர்கள் குறையெல்லாம் தீர்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, நாம் நாட்டில் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சட்டத்திட்டங்க? ஆமாண்டா, நாம் நாட்டில் ஜாதி மதம் இன வேறுபாடு என்பதை இருக்கக்கூடாது. அனைவரும் நம் நாட்டில் அனைவருமே சரிசமமாக தான் இருக்க வேண்டும். ஏழை பணக்காரர் வித்தியாசமே இருக்கக்கூடாது, பாகுபாடே இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆமாண்டா, பெண்கள் நாட்டின் கண்கள் அல்லவா, ஆகினால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இலவச பஸ் விட்டாங்க, நீ வேற முதல் உரிமை கொடுத்துருவோம். இருந்தாலும் அடுத்து முக்கியமான ஒரு விண்ணப்பம் என்னங்க, விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விவசாயத்திற்கு முன்னுரிமை. ஆமாடா, ஆமாங்க. விவசாய சேற்றிலே கால் வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. ஆகினால் விவசாயத்தை காப்போம் என்பதற்காக விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் நாட்டின் நகரவலம் செல்ல வேண்டும். நாட்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் குறையை தீர்க்க வேண்டும். ஆகட்டும். நாராயணம் நாராயணன். சுவாமி, நாட்டில் உங்கள் பாதம் வீடு தேடி வந்தவருக்கு ஓடி தேடி தண்ணி ஊற்றணும் சொல்லுங்க. ஓடி ஆடி சம்பளம் வாங்க, சம்பளம் வாங்க. அவரு இல்ல அந்த ஆளுக்கு அவரு இல்ல. வந்து அவசரத்துல வந்து உடனே உட்கார வந்து உடனே உட்காந்துருவியா? உன்னை எனக்கு பிடிக்கல, தூக்க மாட்டீங்கன்னா தூக்க மாட்டீங்களா? பேசாத. என்ன வெறி உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரியுங்க. பிள்ளாடி சூப்பி சாமியா என்னடா செஞ்ச? சுத்தமா நீ வாசனை தெரியவே தெளிச்சு. என்னடா வாசனை தெரியுமா? வாசனை தெரியும்னா தெரியலையா? ஆத்தூர் கதுவலக புணுக்கி புண்ணாடா. அது ஜமாதுடா. ஏன்னா அது அங்கே வச்சிட்டு இருக்கேன். மொத்தி பாட்டில் அங்க வச்சிக்கிறேன். அடிக்கு போய் தடுத்துக்கிட்டு அச்சு ஒண்ணே பூட்டிக்கிட்டு வாசனை போடும். யாரா சாமி? சாமி வந்திருக்கார். நாம் நாட்டை தேடி ஆகினார். சாமிக்கு முக்கணிச்சாறு கொண்டு வர வேண்டும். அதானே மாம்பழா வாழைட்டு சொல்லக்கூடிய முக்கண சாறு. முக்கணிச்சாறு. முக்கணிச்சாரா? இது வந்து அவருக்கு அருமையாக நாட்டுக்கு பாதகம் கொடுத்திருக்கிறார். என்ன புண்ணியம் செய்தது? நான் முதல் நின்றெடுத்த தேவாதி தேவா. என்ன பயச்சார் முக்கணிச்சாறு கொண்டு வர சொன்னாங்க. சப்பாடு சாமியா அப்படி அருந்துங்கள். அதான் கண்ண முடிக்கணும் குசூடு சாமி. என்னங்க சூடு அண்ணா நல்லா இருக்காது. நீ யாரோ? எந்த ஜாதியோ? ஆஞ்சாதி. எந்த குளமோ? நல்ல தண்ணி குளம். ரொம்ப எவங்க பெத்தாலோ? அப்ப நாட்டா நாய் வச்சு புளிய மரமா? உங்க இடத்துல சாப்பிடுங்க.
கீழே வைடா. அப்படி சாமி ஏய், கீழே வைடா. நல்லா இருக்கு என்னங்க ஏய், கீழே வைடா. என்ன நாள் போய் தெரியாது கீழா என் கையால கொடுத்தா வாங்க மாட்டேன் நீ அவ்வளவு சுத்தம் அடவும் சுத்தத்துல சூழ போடும் சாமி சின்ன ஹோட்டல்ல வேலை செய்யுங்க எதற்காக? நல்லா தோசை சொல்லுங்கம்மா அது கிடையாது. மந்திரத்தை ஜபிக்கின்றேன். செய்யுங்க ஓ நமோ மண்டலாபிஷேகம் அழகா இருக்குது டேய், நான் பிடி. நான் நான் சாப்பிட்டு விட்டேன், பிடித்துக்கொள். நான் வாங்கிக்குவா மீது இருக்கின்றது நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவா சாமி கீ வைங்க டேய், பிடிடா. ஏங்க கீ வைங்க டேய், காவல்கார பிடிடா. ஏம்பா கீ வைப்பா டேய், பிடிடா. யோ கீ வையா டேய் வைடா கீயா டேய் வைடா அந்த பால் நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன குளமோ என்ன பாத்திரமோ ஓட்டா உன்னை யாருக்கு பெற்றாலோ உன் கையால விட்டுனா ஏய் உன்னை சொன்னாய் விடுவேன் சொன்னாரி நான் கை பத்துக்கு மந்திரம் பாடுறேன் கண்டாலியா அவ்வளவு சுத்தம் இல்லாத கண்டாலியா சாமியார் கை பத்தி நான் போற மாதிரி மந்திரம் வரே சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பரர் படார் பட்டு டும் நம்மள யாரு சமையல வாங்க என்னடா இது? முக்காடி சாரி எடுத்தாந்து கொடுக்கும்போது என்னை பார்த்து என்ன கேட்ட நீ யாரோ, எந்த ஜாதியோ, என்ன குலமோ, ஆமா. அம்மா எவன் உங்ககிட்ட போய் பெத்தாலோ, என்னை பார்த்து என்ன ஜாதியோன்னு கேட்டேன் ஆமா. உன் ஜாதி பத்தியா தூக்க மாட்டேங்க தொங்குது எங்கன்னா வெளியே போனா யாருன்னா எங்கன்னா எடுத்தாந்து கொடுத்தாங்கன்னா என்ன ஜாதியோன்னு கேட்பியா உலகத்துல ஜாதியை பத்தியே பேசக்கூடாது பேசினே மொன்னு புடுவோம் மொன்னு நாராயணன். என்னடாச்சு சொம்புக்கு சாமியார் கைப்பட்டு நான் விட மாட்டேன் வீட்டு வந்து போனா தாரஸ் லாரி வரும் அது டயர் கை வச்சு சுத்தம் பண்ணி நசுக்கி ஏத்துமாவேன் கல்சன் சுவாமி இந்த மந்திராபுரி நாட்டு அனைவருக்குரிய இந்த மதனமலை மனதார வாழ்த்து வேண்டும். மதனமாலா சுகமாடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமாம் சுவாமி மூன்று உலகம் வரக்கூடிய இருந்தாலும் இந்த நாட்டை தேடி மதனை தேடி என்ன காரணம்? உன்னை தேடி எதற்காக வந்திருக்கிறேன்? நீண்ட நாட்களாக உன் தந்தையும் தாயும் இறந்து விட்டார்கள். ஆமா அன்று முதல் இன்று வரை இந்த நாட்டை சீரும் சிறப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றனர். எந்தவித குறை இல்லாமல் ஆட்சி செய்து வராங்க. நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நாட்டு மக்கள் மன்னர் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு குறை என்பது இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறேன் சொல்லவில்லை. உனக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். எதற்காக சுவாமி திருமணம்? என்னுடைய தாய் தந்தையில் இறந்து விட்டார்கள். இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு குறையாமல் சீரு சிறப்புடன் அரசாட்சி கொடுத்து வருகிறேன். நாட்டு மக்களை தெய்வமாக கருதி அவர்களை தாய் தந்தை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்களுக்காக நான் எனக்காக மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இருக்கும் பொழுது எனக்கு ஏன் எதற்காக சுவாமி திருமணம்? எனக்கு திருமணமே வேண்டாம். திருமணத்தை செஞ்சுக்கினா குழந்தை குட்டின்னு ஆயிடுங்க. நாட்டு மக்களை பார்க்க முடியாது. அதனால்தான் திருமணமே வேணான்னு வெறுத்து நாட்டு மக்களுக்காக ஐயா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திருமணம் செய்துக்கிட்டு சொல்றீங்களே என்ன காரணம்? நாட்டு மக்களுக்காக நீ வாழலாம். உனக்காக ஒரு வாரிசு இருக்க வேண்டும். இந்த வாரிசு இருந்தால் உன் நாட்டையே அவர் சொல்றது உண்மைதாங்க. நாட்டு மக்களை கண்ணிமை போல காத்து வரீங்க. உங்களுக்கு பிறகு நாட்டு மக்களை யார் பார்த்துக்கிட்டு? அதனால உங்களுக்கு பின்ன ஒரு வாரிசு வந்தாதானே நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். அதனால திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு ஐயா சொல்ல வந்திருக்காரு. சாமி குருவும் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா உண்மைதான். எனக்கு பிறகு நாட்டில் மணிமணி தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து யாராமா யாராமா அங்கடா பாத்துக்கிறா டீ குடிக்கிறா வெறும் காலி கிளாஸ் கொடுக்குறாங்க. எனக்கு பிறகு இந்த நாட்டு விடுதலை சிறப்பான முறையில் நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் அரசு வளர்ந்தால்தான் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால்தான் இந்நாட்டு சிறப்போடு அரசாட்சி புரிவார். ஆகினால் நான் திருமணம் செய்து கொள்ள இந்த சாமி உரைக்கு
அப்படி என்றால் என்னை கேட்ட துணைவி என் மனைவி எங்குதான் இருக்கிறாள்? எப்படி நான் தேடி கண்டுபிடிப்பது ஒன்றுமே புரியவில்லையே. நீ எங்கும் தேட வேண்டும். உனக்காக ஒரு துணைவி இருக்கின்றான். சந்தர்வ நாட்டக்கூடிய சந்தர்வ மன்னன் இருக்கின்றான். அவனுக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள் சவுந்தரவல்லி இருக்கின்றான். என்ன சமுத்திரவல்லியா? ஆமா. அப்படி என்றால் இப்பொழுது சென்று நான் பெண் கேட்கின்றேன். அவளை இந்த உருவத்தில் சென்றால் அவளை பார்க்க முடியாது. ஏன் எதற்காக? அவள் எப்படி இருக்கின்றாள்? எப்படி இருக்கின்றாள்? கன்னிகா மடத்தில் கன்னியாகவே திருமணமே வேண்டாம் என்று அந்த கண்ணடியை இணைத்து பூஜை செய்து கொண்டு வந்தார். நீ இந்த உருவத்தை மாற்றி வயதான ஒரு முனிவர் அகப்போக வேண்டும். ஆஹா, புரிந்து கொண்டேன். ஏனென்றால் கன்னிகா மடத்தில் ஒரு ஆண்மகனாக இருந்தால் சிறிய வயது பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கன்னிகா மடத்திற்கு செல்ல முடியும். இளமை வாழ்ந்த இளைஞர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. ஆகினால் தான் என்னை வயதானவனாக சென்று அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்று கூறுவீர்கள். சந்தித்து அவளை மனதை நீதான் கிடைக்க வேண்டும். அப்படியா? சுவாமி எங்களுக்கு சொல்லு சாமி. நீ போடியா? சரி, அப்படியா? வந்த வேலை நான் சென்று எங்க இந்த சாமி நல்ல நேரத்துக்கு வந்து எங்க நாட்டுக்கு எங்க எஜமானுக்கு ஒரு பொண்ணு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு சொல்லிட்டா என் கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் புரோக்கர் கமிஷன் கொடுத்துறேன். என்னடா சரியில்லடா. உனக்கு திருமணம் நடக்கவில்லையா? இல்லை, ஒரு தருணா. சரி, உனக்கு ஒரு துணை வேண்டும். ஆமா சாமி. அதே நாட்டிலே புரோக்கர் கமிஷன் நாட்டா அப்படியே தள்ளாது கொடுத்துறேன். நாராயணம் அவரு கொடுத்துருவா? அது கிடையாது. அவர் வந்து வாங்கிக்கிறா? ஓ நாராயணம் வச்சாரு. இல்ல அக்கௌண்ட்ல போடுவா. இடத்தில் என்ன பேசுவது தெரியாது. நீங்க செய்யறீங்களா? சரி, உனக்கு ஒரு துணை இருக்கின்றார். அதே நாட்டிலே சவுந்தரவல்லி கூட ஒரு பணிப்பெண் ஒன்று இருக்கிறார். அவளை நீ திருமணம் செய்து கொள்ள. கேட்டு கரெக்டா சொல்லிட்டாண்டா இல்லையா? அந்த வேலை தாண்டா செஞ்சுக்கிறான். மகாபுரம் என்று மரியாதை கொடுக்க வேண்டும். பாருங்க, இவன் வீட்டு பையன் என்ன பேசுகிறான்? அவன் வீட்டு பையன் அவர் வயது நான் அவர் பையன் சின்ன பையன். சின்ன பையனா? யார் வயசானவரியா? தேன் சாப்பிட்டு தலையில தட்டிட்டு இருக்கிறான். தேன் சாப்பிட்டு தலையில தட்டிட்டான். 18 முடிஞ்சு 17 நடக்குது. 19 ஆரம்பிச்சு 17. இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் பாக்குறா இல்லையா? அவனுக்கு ரிட்டர்ன் சப்ளை வருது. அப்பப்ப பாவாடை தூக்கிட்டு. சரி சாமி, வந்த வேலை முடிந்து விட்டது. ஆமா ஆமா, மீதி வேலை நாம பார்த்துக்கிறோம். ஓ நாட்டுக்கு சர்க்காரி நாடு செல்ல வேண்டும். ஆமா, அந்த பெண்களை சந்திக்க வேண்டும். திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஆடி பாடி பட்டி வச்ச தங்கை போடும்
நிறுத்தும் போது சொல்லணுமா இல்லையா? டேய், அன்பே, என்னால் புறப்பட வேண்டும். சாமி உரைத்த பிரகாரம் ஆமாங்க. இப்போதே உருவத்தை மாற்றி வயதானவனாக செல்ல வேண்டும். ஆமாங்க. வயதானவனாக இருந்தால் தான் கன்னியாகுமரியில் இடம் உண்டு. செல்ல முடியும். செல்ல முடியும். ஆகட்டும். அப்படி